போனோம்னா மார்க்கு வீட்டுல போய் ஒரு குரூப் இருந்து ஜெபம் பண்ணிச்சு. அப்படிதானே? அந்த குரூப்ல இருந்து நல்ல ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க தான் யாரெல்லாம்? பேதுருவும் பவுலும். இவங்க ரெண்டு பேரும் எங்க என்ன போறாங்க அப்படின்னா அந்த எருசலேம் அந்த தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அப்படிதானே? தேவாலயத்துக்குள்ள போகும்போது பிறவியிலேயே எப்படிப்பட்ட முடந்தனா இருந்தாங்க. அப்படிதானே? நான் மலையாள பைபிள் தான் வாசிப்பேன், அதனால முடந்தன் போட்டிருக்கு. இதுல எப்படி போட்டிருக்கு? சப்பானியா. அப்படி அல்லேலூயா. அப்போ பிறவியிலே சப்பானி எனக்கு முடந்தன் தான் வரும். அப்ப முடந்தனா இருந்த ஒருத்தனை என்ன போச்சு கொண்டு அங்க இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை படிச்ச உடனே நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஒரு கேட்கிற ஒரு முதல் கேள்வியே தான், ஆண்டவரே நீங்களும் இந்த சர்ச்சைக்கு பல தடவை போனீங்க, போறாரா இல்லையா? இல்ல ஆண்டவர் பல தடவை இவங்களெல்லாம் என்ன பண்ணாரு? அதாவது குருடர்களை கண்காண செய்தாரு, சப்பானிகளை எழுப்பி நடக்க செய்தார், எல்லாமே செய்தார். அப்படிதானே? 3 டெட் பாடிகளை எழுப்பினாரா இல்லையா? யாவேறு வீட்டுக்குள்ள போய் ஒரு வீட்டுக்குள்ள செத்து கிடந்ததை எழுப்பினார். அப்படிதானே? என்னொன்னு ஒரு வீட்டுல ரோட்ல செத்து கிடந்தது ஒண்ணு எழுப்பினார். என்னொன்னு சுடுகாட்டுல செத்து கிடந்தது.